தண்டிக்க மனமின்றி தவிக்கும் உள்ளம். இதுதான் ஹெம்லா. ஆண்டவர் அதை அழக பைபிளில் விவரிச்சிருக்கிறார். பாருங்க, காட்டுறேன். ஓசியா 11:8. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள், எல்லாரும் சொல்லுங்க, என் பரிதாபங்கள், என் பரிதாபங்கள், என் பரிதாபங்கள் ஏகமாய் ஏகமாய் பொங்குகிறது. உள்ளம் பொங்குகிறது தான் உண்மையான பாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களை தண்டிக்கணும். நீங்க குற்றம் செய்த போதெல்லாம் அவர் கோவப்பட்டு உங்களை அடிக்கணும். ஆனா அடிக்காம விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏமாந்தவர் அல்ல, அவர் இளிச்சவாய் அல்ல. அவர் எப்படி கண்டிப்பேன், எப்படி தண்டிப்பேன். மற்றவன் கைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அடி வாங்குவான், என் கைப்பட்டுச்சுன்னா நிர்மூலமா போயிடுவானே. நான் எவ்வளவு சர்வ வல்லவர்! நான் நினைத்தால், நான் திட்டமிட்டால், நான் கட்டளையிட்டால் அவனும் அவன் சந்ததியும் பூமியில இல்லாம போயிடுமே. அவனை எப்படி நான் தண்டிப்பேன்? அவனுடைய குற்றத்துக்காக நான் எப்படி அவனை நியாயம் விசாரிப்பேன்? நியாயம்தான், நீதிதான். ஆனா அதை செய்ய மாட்டேன். அவன் தாங்க மாட்டான். என் புள்ள, அவன் வேணும் எனக்கு. அவன் எப்பிராயிம், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை, அவன் எனக்கு அருமையான குமாரன். உன்னை எப்படிப்பா நான் தண்டிப்பேன்? ஹெம்லா, எப்படிப்பா உன்னை தண்டிப்பேன்? ஒரு அப்பாவுடைய உள்ளம் பிள்ளைகளை கண்டிக்கும் போது உண்மையான தகப்பனா இருந்தா அது மெய்யடி பொய்யடி அடிப்பாங்க. அங்க அடிப்பாங்க, இங்க அடிப்பாங்க, கதவுல அடிப்பாங்க, பாத்திரத்தில் அடிப்பாங்க. ஆள் மேல அடிக்கும் போது மாத்திரம் முகம்லாம் பயங்கரமா இருக்கும். அப்படி மெல்ல அடிச்சுட்டு போவாங்க. அது புரிகிற வயசு வரலாம். எல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நானே செஞ்சிருக்கேன். ஆனா ஆண்டவர் உன் மேல கோவப்பட்டு கூட முகத்தை காமிக்கலையப்பா. வரும்போது அப்படியே கட்டி அணைச்சு முத்தம் போட்டு, லூக்கா 15 எவ்வளவு உனக்காக விருந்து கொண்டாடி பெரிய செலிப்ரேட் பண்றாரு. இந்த அன்புள்ள ஆண்டவரை, தண்டிக்க மனமில்லாத ஆண்டவரை, மன்னிக்க மனமுடைய இந்த ஆண்டவரை நீ எவ்வளவு நேசிக்கிற, நீ எவ்வளவு அவருக்காக செய்யற, எவ்வளவு நீ அவரிடத்துல ஒட்டி கொள்கிற, எவ்வளவு அவரையே நீ நேசித்து நேசித்து அன்பு பாராட்டி உயர்த்தி ஆராதித்து அவரோடு உறவாடுகிறாய் என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வி. கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக.